வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்க. இன்றைக்கி நான் ஒரு 4 தக்காளி 4 வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா தான் செய்ய போகிறோம். அதுக்கு சுண்டலும் ஒரு 4 உருளைக்கிழங்கும் ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எம்மியான சூப்பரான சன்னா ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ ஃப்ளேவர் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எப்படி வைக்கணும்னு நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டிப்ஸ் நான் சொல்லுவேன் எப்படி வைக்கணுன்றத. இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அதை போட்டால் தான் சன்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். அதே நேரம் சாப்பிட ருசியாகவும் இருக்கும். சுவைச்சி சாப்பிட்லாம். இப்போ நான் அதுக்கு சப்பாத்தி தான் சுட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூடாக ஆவி பறக்குது பாருங்கள். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த சன்னா கூட ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சன்னா. இப்போ பாருங்கள், சப்பாத்தியும் சன்னாவை வச்சு சாப்பிட்டு காட்டுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்பாத்தியில் கொஞ்சமாக எடுத்து சுண்டலை வச்சு சாப்பிட்டா அப்படியே எதமாக இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பொண்ணு எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு காட்டுறா பாருங்கள். பொண்ணு ருசிச்சு சாப்பிட்றான். எப்படி இருக்கு டார்மிகா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.